மாருதி ஷிஃப்ட் டிசைர் ஆகிய காருக்கு ஆட்டோ லாக் வேலை செய்யலைன்னா இந்த கீழே தான் பிரச்சனை இருக்கும். இது எப்படி நம்ம வீட்டிலேருந்து எளிய முறையில் மாற்றணும்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது அவுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு பேட்ரி தான் வேணும். அது இல்லாமல் ஒரு கத்திரிக்கோல் இருந்தால் போதும். இந்த கத்திரிக்கோல் எடுத்து ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை தான். இந்த ஸ்க்ரூவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வச்சு திருப்புனீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை வந்து அவுத்துக்கும். அவுத்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூ அவுத்தப்புறம் இந்த ஸ்க்ரூ உள்ள பக்கம் வந்து லைட்டாக கையை விட்டு தூக்குனீங்கன்னா இந்த ட்ராக் வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க இடம் அப்படி ஓப்பன் எடுத்துகிட்டு ஓப்பன் ஆகிடும். ஸ்க்ரூ எடுத்தாச்சு. உள்ள ஒரு சின்ன பேட்ரி ஸ்டார்ட் இருக்கிறதுனால கனெக்ட் பண்ணிட்டு பாருங்கள் பட்டனு. இந்த பட்டன் அப்படி அழுத்தினீங்கன்னா வெளில வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை வந்து சைடில் ஒரு லாக் இருக்கும் பாருங்கள், கேப் இருக்கும் இந்த பக்கம் இல்லை, அங்கே இருக்கு பாருங்கள். இந்த லாக்கை வந்து நம்ம என்ன பண்ணால் கேப்பில் லைட்டாக ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். இதோட பேட்ரி பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான். நம்ம கடையில் கொடுத்து ரெடி பண்ணால் 250 ரூபா பேட்ரி மாற்றி சர்வீஸ் சார்ஜோட. இது நம்ம ஒரு கத்திரிக்கோல் இருந்தாலே அழகாக கேட்டிக்கலாம். சின்ன பேட்ரி தான். அது ஓப்பன் பண்ணது சின்ன லாக் மாதிரி இருக்கும். இந்த தள்ளினா வந்துடும் பேட்ரி. இந்த பேட்ரி நம்மளே மாற்றிக்கலாம். வெறும் 40 ரூபா தான் பேட்ரி. கம்பெனி பேட்டரியும் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த டோரில் வைக்கணும். இது வந்து ப்ளஸ்ஸு. ப்ளஸ் எந்த பக்கமோ அதை வந்து கவுத்து வைக்க வேண்டியதான். ப்ளஸ்ஸை வந்து இப்படி வைக்க வேண்டியதான். இதில் இருக்கும் பாருங்கள் மார்க்கு, ப்ளஸ்ஸு அது மைனஸ்ஸு. இப்போ வந்து நம்ம ப்ளஸ் பக்கம் வந்து பேட்டரி வைக்க போகிறோம். பேட்ரி வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு ப்ரெஸ்ஸிங் தான், ஒன்றும் கிடையாது. இதில் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ரப்பர்லாம் போட்டிருப்பாங்க. ப்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டியதான். ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆகிரும். நீங்கள் இப்போ போட்டு செக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இது நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சுக்கலாம், எந்த செலவும் இல்லை. இது கடைக்கு கொண்டு போனீங்கன்னா 250 ரூபா சர்வீஸ் சார்ஜோட. இது நம்மளுக்கு ஈஸியாக எளிய முறையில் சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ. செக் பண்ணிவிட்டு டோர் வச்சு லாக் பண்ண வேண்டியதான். லாக் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ண டக்குன்னு சவுண்டு வரும், அதான் லாக்கு. அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். டைட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது, செலவும் கம்மி, நம்மளும் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அடுத்தது நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. இதில் பேட்ரி மட்டும்தான் வீக் ஆகும். பேட்டரியே போட்டிங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் ஓடும். அது அவுத்த மாதிரி டைட் வச்சுட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். இது நம்ம வீட்டிலேருந்து செய்கிறதால அப்படி கனெக்டர் இருந்ததுன்னா கனெக்டர் ஒரு 60 ரூபா நம்ம தான் வரும். அந்த கனெக்டர் வாங்கினா ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கீ மாற்றியாச்சு. கீ மாற்றிட்டு பேட்டரி போட்டாச்சு. ரிமோட்டும் ஒர்க் ஆகும், செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி.